இங்கே பாருங்கள் இப்படி இருந்து 4 இன்ச்சு இருந்துச்சுங்களா. இந்த ஸ்கேலை நீங்கள் கட்டிங் பண்ண உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 3.25 இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 3/4 இன்ச்சு போயிடும். இந்த சென்டர்லேருந்து வந்து 3/4 இன்ச்சு வந்து கணக்கில் வந்துடும். அப்போ 3.25 3/4. இப்போ இந்த நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு இதுலேருந்து பாருங்கள் 1 2 3 3.25 இருந்துச்சுங்களா. இங்கேருந்து 3/4 இன்ச்சு சென்டர் வந்து 3/4 இன்ச்சு வந்துடும். அப்போ 4 இன்ச்சு கணக்கு வந்துச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் கேட்டிங்கன்னா, இது தெரியாமல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண தெரியாமல் கட்டிங் பண்ணிக்கிறீங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2x2 தான் கொடுத்துருக்குறாங்க. சாதா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே பிரகாரம் நீங்கள் வச்சு கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக கட்டிங் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயின் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடும். கண்டிப்பாக வந்து லைனிங் ப்ளவுஸில் வரும். அது முன்னாடி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வேறு லெவலில் வந்து இது போயிட்டுருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது பாருங்கள் டேப் மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கிறேன். 1 2 3 4 4.5 இங்கே பாருங்கள் இதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். சென்டரில் பாருங்கள் நம்ம சேனலோட லோகோ இருக்கும். இது ஒரிஜினல். இது நம்ம சேனலை தவிர எங்கேயுமே யாருமே வந்து ரெடி பண்ணவே இல்லை. உலக நாட்டிலேயே எங்கேயுமே பண்ணல. அப்படின்னா நீங்களே பார்த்துங்க. நான் தான் முத வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்ஸாக கேட்டாங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுதுன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் நல்லபடியாக வந்து இது வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். தமிழ்நாடு மட்டும்தான். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிடுவேன். தேவையில்லவங்க வாங்கிக்கங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எதனாலலாம் வந்து சென்டர் அவுட் வருது, எதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட் வருது, எல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கிறேன். இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து 2x2 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த மாதிரி 2x2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டுருக்குறாங்க. வாஷ் பண்ணி கொண்டு கொடுத்தாங்க. கசகசன்னு இருந்தது. அதை நான் நீட்டாக அயன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்தாங்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா இந்த கசாமசான்னு இருக்கும், சுருக்காக இருக்கும். அது சரி வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. மெயினாக வந்து ரெடி பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை தான் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து லைனிங் வந்து நான் அயன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இதே அயன் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செம்மையாக வரும். ஃபிட்டிங் எல்லாமே செம்மையாக வரும். அந்த லூஸு டைட்டு, ஒரு சைடு வந்து டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது, அந்த பிரச்சனை வராது. இங்கே பாருங்க 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துங்க. 15 இருக்குது. நான் வந்து இதே தான் 15 தான் வைக்கிறேன். இப்படி பாருங்கள் 15 மேலே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதாவது 15 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் சின்ன ப்ராப்ளம் சொல்லிக்கிறாங்க. அது எல்லாமே நான் வந்து இது ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்படி தான் ரெடி பண்ணணுமாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம ஹைட் வந்து வச்சுட்டோம். இவங்க வந்து பாருங்கள் ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படி பாருங்கள் 13 இன்ச்சு இருக்குது. சரிங்களா. 13 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து வச்சுக்கோங்க. 13 இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 இன்ச்சு வைக்கணும். 1/2 இன்ச்சு இதில் போயிடும். அப்போ வந்து சரியாக போயிடும். இப்போ ஆம்கோல் பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கு தான் சொல்கிறேன். இது அயன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து உட்காரும். நீங்கள் அயன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இது இப்படி இழுத்துட்ருக்கும். சரி வராமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த ஷோல்டர் வந்து வச்சுன்னா பாருங்கள் 7ல் வருது. இது பாருங்க கரெக்டாக 7 இன்ச்சு வரும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 வச்சுங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இப்படி ஸ்கேலை வந்து நேராக வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி போடுங்க. 7 மாதிரி நல்லா கரெக்டாக போட்டுங்க. போட்டிங்களா. இப்போ வந்து ஆம்கோல்கிட்ட இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி ரவுண்டாக போட்டுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எப்படி போட்டுறீங்கன்னா இப்படியே வந்து இப்படி போயிடுறீங்க. அப்போ இந்த இடத்துல லூஸ் வருது, துணி சுருக்கு வருது அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு கண்டிப்பாக வந்து இந்த கேப் 1 இன்ச்சு வைங்க, 1.25 வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. வச்சிங்கன்னா துணி லூஸ் வரும். ஓகேங்களா. இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இதை எடுத்து விட்டுங்க. நல்லா அயன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். 23 வரும். அதாவது 22 வருது. சரிங்களா. இது கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்தா 22 வருது. நான் 23 வைக்கிறேன். சரிங்களா. 23னா 11 இன்ச்சு ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 11 இன்ச்சு நான் வைக்கணும். 1 இன்ச்சு நம்ம துணி விடுவோம் தெரியுங்களா, அது சேர்த்து 13 இன்ச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 13 இன்ச்சு. சரிங்களா. இப்போ ஹிப்ஸ் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. 19 இருக்குது. 19ல் பாதி பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். அதுலேருந்து 2 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். 9.5 10 11 12. சரிங்களா. 12 இன்ச்சு இங்கே வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல எப்போவுமே 1 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குழப்பம் அடைஞ்சிக்க வேண்டாம். ஏன்னா இங்கே எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம்.
மேலே வந்து நம்ம கரெக்டாக தான் இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கரெக்டாக தான் வச்சாகணும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா லூஸ் வரும், கம்மியாக வச்சிங்கன்னா டைட் வந்துடும். இப்போ முடிஞ்சுங்களா? இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3/4 இன்ச்சு மேலே ஏற்ற சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏற்ற சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக 6 இன்ச்சு வருது. இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணணும், 6 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க வச்சிங்கன்னா 3/4 இன்ச்சு மேலே கேட்டாங்கன்னா 6.25 வைக்கணும். அப்புறம் 1/4 இன்ச்சு பிடிக்கப்படும், அப்போ 7 இன்ச்சு. சரிங்களா? 7 இன்ச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஷோல்டர் எவ்வளோ வருது அப்படிங்க நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக பாருங்கள் 2 இன்ச்சு ஒரு புள்ளி வருது. இங்கே பாருங்கள் கரெக்டாக 2 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு கரெக்டாக வந்து 2.25க்கும் ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணிங்க. ஒரு புள்ளியில் பிரச்சனை இல்லை, நீங்கள் அது கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 2.25 2.5 வச்சுங்க. அதாவது 2.25 வச்சு 2.5 வச்சிங்கன்னா 2.25 வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வச்சுட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2/2னால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து போட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நல்லா சொல்கிறேன் பாருங்கள், இது என்ன ஆகும் அவங்க போடும்போது நல்லா பாருங்கள் இழுவை கொடுக்கும், லைனிங்கில் கொடுக்காது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச்சு ஆல்ரெடி சுற்றளவில் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுங்க மாதிரி வந்துடும். புரியுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நான் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மட்டும் கீழே வந்து ஹிப் சைஸ் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து போட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் அதுதான். இப்போ வந்து நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி 2/2 தைச்சிங்கன்னா அதுக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதை வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், இழுத்து கொடுக்கும். இப்படி லப்பர் மாதிரி வரும். ஆனால் வந்து லைனிங்கில் அந்த மாதிரி வராது. அப்போ வந்து இவங்களால் போட முடியாது. பாருங்கள் இப்படி போடுவாங்க, இங்கேயே நிற்கும், இவ்வளோ தான் நிற்கும். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதான் என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி தைச்சனா சரி வரலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுனாலனா இதனால தான் வரும். இதோடய நின்றோம், லைனிங்காக இருந்தால் இதோட நின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2/2 வந்தால் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் எப்போவுமே சாதா ப்ளவுஸ் வந்து வச்சு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து சுற்றளவில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, கரெக்டாக வந்துடும். 1.5 2 வச்சுக்கோங்க, அதான் சுற்றளவில் நான் சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும், அது வந்து டைட் லூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 3/4 இன்ச்சு கழுத்து எது சொல்லிக்கிறேன், ஷோல்டர் வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஸ்கேலை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் எப்படி வேணுமோ என்ன மாடல்னாலும் லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டுனா ரவுண்டே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். புதுசாக தைச்சி பழகுறீங்கன்னா ரவுண்ட் நெக்காகவே தைச்சி கட்டிங் பண்ணி பழகிக்கிங்க. வேறு நெக்குக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வரும். இங்கே பாருங்கள் கரெக்டாக அழகாக கட் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுக்கு கருத்துக்கள் ரிப்ளை பண்ணப்படும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து டைமிங் ஆகும், நான் கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். சரிங்களா? இங்கே பாருங்கள் இது வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த ஆங்கோல் எல்லாமே நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக வரும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்படி வந்துச்சுங்களா? இது வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறத அப்போட கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கட் பண்ணியே காட்டிடுறேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் இருக்குது, அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. பாருங்க கரெக்டாக அப்படி வந்து போட்டுக்குங்க. கரெக்டாக நகராமல் அது மேலே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. போட்டுட்டு கரெக்டாக அது மேலே மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல அந்த கோடு பார்த்தீங்களா, கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே 3/4 இன்ச் தள்ளி வச்சு பாருங்க, ஸ்கேல் அப்படி தள்ளி வச்சு இது கோடு போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. கரெக்டாக இதுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இங்கே எல்லாம் கரெக்டாக கோடு போட்டிங்கன்னா எடுத்து வச்சுருங்க. இங்கே 1.5 இன்ச்சுக்கு ஸ்கேல் அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. யாருக்காவது போகிறது தான் ஒரிஜினல். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இது எந்த இடத்துல வருதுங்கிறது செக் பண்ணிங்க. கரெக்டாக இந்த கோடு வருது. இந்த கோட்டுக்கு நேராக கரெக்டாக பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க, அப்படியே கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யோக் பட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். டோட்டல் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 8 இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே 1 இன்ச்சு போய்டும், 9 இன்ச்சு வச்சு நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் கரெக்டாக 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு ஒரு கோடு போடுங்க. இந்த 3/4 இன்ச்சு எதுக்கு நான் தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். ஃப்ரண்டில் வந்து நல்லா ஃபிட்டிங் கொடுக்கும். கழுத்து வந்து ஷோல்டர் இறங்க விடாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன் புரியும். இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து இது வந்து
இப்படி போட்டாங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டைட்டு கொடுக்கும். அதாவது இப்படி நகர விடாது, ஷோல்டர் இறங்க விடாது, கழுத்தில் வந்து அழகாக வந்து உட்காரும். புரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து 3/4 இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கிறது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக அழகாக பாருங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த யோக் பட்டி வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்க செக் பண்ணிங்க. இது பாருங்க 3.25 இன்ச்சு வருது. அதே 3.25 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். ஆப்போசிட்டில் 3.25 இன்ச்சு வச்சு வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சென்ட்ரு பாருங்கள் டக்குன்னு நம்ம வந்து வேலையாயிடும். இந்த சென்ட்ரு இது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சிங்க. இது வந்து நார்மல் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது. கரெக்டாக பாருங்கள் தையலோட இந்த பாருங்கள் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட சேர்த்து வைங்க. சேர்த்து இப்படி பிடிச்சிங்கனாவே இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடம் வருது. சரிங்களா? இதோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே பாருங்கள் இங்கே வருது. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த டாட்டோட நீளம் வருது பார்த்தீங்களா, இந்த நீளம் இது வந்து எவ்வளோ வருது, 3 இருக்குது. இது ஃபால்ட்டு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் 4 வைக்கிறேன், இங்கேருந்து 4 வைக்கிறேன். பாருங்கள் இங்கே வந்துருச்சுங்களா. இப்போ வந்து பாருங்கள் 4 இங்கே வந்துருச்சு. நம்ம ஸ்கேல் பாருங்கள், இந்த பாருங்கள் ஏரோ மாதிரி ஒன்று போட்டுருங்க பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பட்டி பக்கம் வைக்கணும். நான் அப்படி தான் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? முன்னாடி ரெடி பண்ணது வந்து கொஞ்சம் எழுத்து போட்டிருக்கோம், அது வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபியூஸ் இருக்காது. இப்போ வரதில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இதை சென்டர் கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி வைக்கிறோம். சாரி பாருங்கள் இப்படி வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3.25 இன்ச்சு இங்கே வருது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு நான் சொன்னேன் தெரியுங்களா, இங்கே பாருங்கள் இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு கரெக்டாக வந்துச்சுங்களா, 4 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணுறது எப்படின்னா இந்த சென்டர் கணக்கு பண்ணிங்கன்னா பாருங்கள் இதுலேருந்து பாருங்கள் 4 இன்ச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இப்படி இருந்து 4 இன்ச்சு இருந்துச்சுங்களா. இந்த ஸ்கேலை நீங்கள் கட்டிங் பண்ண உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 3.25 இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 3/4 இன்ச்சு போயிடும். இந்த சென்டர்லேருந்து வந்து 3/4 இன்ச்சு வந்து கணக்கில் வந்துடும். அப்போ 3.25 3/4. இப்போ இந்த நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு இதுலேருந்து பாருங்கள் 1 2 3 3.25 வந்துச்சுங்களா, இங்கேருந்து 3/4 இன்ச்சு சென்டர் வந்து 3/4 இன்ச்சு வந்துடும். அப்போ 4 இன்ச்சு கணக்கு வந்துருச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இங்கே தான் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் இந்த 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா 1/2 இன்ச்சு, அதுலேருந்து ஒரு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு இல்லைங்க 1/2 இன்ச்சிலேருந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த சைஸ்க்கு வரும், இது ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வருது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சிலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 1.5 அதுக்கு மேலே தாண்டாது. சரிங்களா? அதாவது இந்த 1/2 1 1.5 இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது ஒட்டி வரும் 32 34க்கெலாம் இதை ஒட்டி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். அதாவது கப் ஷேப் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில இது வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதை பண்ண நமக்கே வந்துருப்போம். நீங்கள் தைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1க்கு போகலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் பண்ணி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் வரும். புரியுதுங்களா? நார்மலாக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த சைஸுக்கு. இது வந்து சின்ன சைஸாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணிட்டோம். இது பாருங்கள் அழகாக செட் ஆகிடுச்சு, அழகாக வந்துருச்சு. இப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலையும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு. இந்த டேப் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த டேப் எடுத்து பார்க்க தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஹைட் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே 1/2 இன்ச்சு போய்டும். இங்கே பாருங்கள் 14 இன்ச்சு வந்துருச்சிங்களா. பாருங்கள் மேலே 1/2 இன்ச்சு போயிடுச்சு, 14 இன்ச்சு வந்துச்சுங்களா. சரியா இருக்குங்களா? இப்போ சென்டர் பாருங்கள் 9 வந்துச்சுங்களா. நான் சொன்ன மெஷர்மெண்ட் போடுறேன் கரெக்டாக வந்துச்சுங்களா 9. இதுக்கு தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் செக் பண்ணி தான் இந்த ஸ்கேலை நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து டேப் எடுக்காமலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா டோட்டல் ஹைட்டு 14.5 இங்கே பாருங்கள் இப்படியே நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3.25 இந்த கணக்கு வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் 4.5 வைக்கிறேன் 5 வைக்கிறேன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படியே கொண்டு போயிடலாம். சைஸ்க்காக நான் சொல்ல வரேன். தள்ளி வைக்கிறீங்க பெரிய சைஸ் அப்படின்னா, இல்லை நான் வந்து 3.5 வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து இந்த 1 இன்ச்சு வரைக்கும் 3/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கலாம். பாருங்கள் 2.25 வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே 3/4 இன்ச்சு ஆட் பண்ணினா 3 இன்ச்சு கணக்கு வந்துடும். இது சின்ன சைஸ்க்கு செட் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2.25 வச்சிங்களா. இப்போ இந்த இடம் 3/4 சொல்லி தெரியுங்களா. இப்போ வந்து 3 இன்ச்சு சின்ன சைஸ்க்கு இப்படி வந்துடணும். பெரிய சைஸ்க்கு நீங்கள் இப்படியே தள்ளிக்கலாம். 3/4 இன்ச்சு நீங்கள் வெட்ட இது வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் 3/4 இன்ச்சு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். தேவையில்லைங்க வாங்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை சூப்பராக குயிக்காகிடும்.
இங்கே டேப் எடுக்கிற வேலை மிச்சம். ரெண்டாவது ஷேப் அவுட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கோடு போட்டுங்க. இப்போ இதோட அகம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இது வந்து 1.5 இன்ச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிங்க. இதுக்கும் வந்து ஆல்ரெடி நான் வேறு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே கண்டுபிடிப்பு எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரியும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பங்கிறன்னு சொல்கிறாங்க. ஏஐ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன அட்வான்ஸாக என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம டெய்லரிங்கில் எதுவுமே பண்ணலைன்னா அதில் ஒரு இது கிடையாது. சரிங்களா? நம்மளும் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி வந்து அதாவது சீக்கிரமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து வேலைகளை சீக்கிரமாக கற்றுக்கணும், வேலைகளை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து தச்சு நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிகள்லாம் இருக்குது. நான் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி நான் வந்து போடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. தேவையில்லவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா வந்து கட்டிங் பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணிட்டீங்களா? இங்கே இருக்கிறதுலாம் போட்டுக்குங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறீங்க, இப்போ பெருசாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு இதே சொல்லிடுறேன். இப்படி பாருங்கள், கரெக்டாக வந்து இது வந்து இதுதான் மெயின். சரிங்களா? இது வந்து கரெக்டாக வந்துடும் எல்லா ப்ளவுஸுமே. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே அப்படி திருப்பி வச்சுட்டு ஸ்டேரிங் திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். புரியுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ போட் நெக்காக இருந்ததுன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வரும், லென்த் இந்த இடத்துல மேலே போகும்போது நீங்கள் அதை லைட்டாக அப்படி திருப்பி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கரெக்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. லைட்டாக தள்ளி வச்சு கோடு போட்டுக்குங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துங்க தெளிவாக. இப்போ நீங்கள் தைக்கும் போது இதை வந்து 1/2 இன்ச்சு நீங்கள் லூஸ் வைக்கணும். சரிங்களா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2/2 இருந்ததுன்னா லைனிங் நீங்கள் தைக்கும் போது 1/2 இன்ச்சு லூஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அப்படியே வச்சிங்கன்னா டைட் வரும். என்னென்னா டைட்டாக தைச்சிட்டிங்க என்னக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது காரணங்கள் அதுதான். நார்மல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச்சு இடுப்பும் சரி கையும் லூஸ் வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், 10, இங்கே 10, 3.25 இன்ச்சு வைக்கிறேன். பாருங்க, கரெக்டாக இப்படியே மார்க் பண்ணிங்க. லைட்டாக மேலே ஏற்றி வச்சு பாருங்க, இப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ இது ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 11 இன்ச்சு வருது. 11 இன்ச்சு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. லைட்டாக அப்படி தள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி பாருங்கள், அழகாக அப்படி வெட்டிடுங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அது வந்து தெளிவாக வந்து எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். எப்படி கட் பண்ணுறதுங்க ஒரு முறை இருக்குது. இப்போ லைனிங் ப்ளவுஸே வச்சு வெட்டுறீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் ஓகே. எல்லாருமே வந்து லைனிங் ப்ளவுஸ் கொண்டு வந்து தர மாட்டாங்க. நீங்கள் கொண்டு வந்து தரவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடலாம், லைனிங் ப்ளவுஸ் கொண்டு கொடுங்க, அதை வச்சு நான் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடுறேன். அதாவது லைனிங் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் 2/2 தைச்சிடலாம், கட் பண்ணிடலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து டைட்டாக வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் 2 தையல் 3 தையல் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். வேலை தான் உங்களுக்கு கெடும். அதனால் நீங்கள் லைட்டாக லூஸ் இருந்துட்டா விட டைட் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே நடக்கும். அது தெரியாமலே ஒரு சிலர் தைச்சி கொடுத்துருவீங்க.
அப்புறம் டைட்டாக இருக்குது அந்த அக்காட்ட போனால் டைட்டாக தைச்சிட்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது காரணங்கள் இதுதான், அதை புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான், இதே மாதிரி கட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு தள்ளி இங்கே பாருங்க லைட்டாக வெட்டிடுங்க. இங்கேயும் மார்க் பண்ணு பார்த்தீங்களா, கரெக்டாக போயிடுங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திடுங்க, மேலே லாஸ்ட் வரைக்கும் போக வேண்டாம். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யோக் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே இதே மாதிரி செக் பண்ணுங்கள். யோக் பெட்டி உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. 8 இருக்குது, 11 இன்ச்சு நமக்கு வந்து தேவை. சரிங்களா, 11 இன்ச்சு நமக்கு தேவை. துணி பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் கொடுத்தாங்க. துணியை பாருங்கள் பத்தலை, கஸ்டமர் கொடுத்தது பத்தலை. அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேறு துணி ஏதோ ஒன்று வச்சு போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, கரெக்டாக 11 இன்ச்சு வேணும். கரெக்டாக இங்கே வச்சு 11 இங்கே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு, 5.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். 5.25 வச்சு கரெக்டாக பாருங்கள், அப்படி கோடு போட்டுங்க. இந்த ஹைட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து 1 இன்ச்சில் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா மடிச்சுக்கலாம், இங்கே எவ்வளோ வேணாலும். நீங்கள் கம்மியாக மட்டும் வெட்டிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். தேவையானது எவ்வளவோ அதெல்லாம் கணக்கெலாம் போட தேவையில்லை. நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் வராது. கீழே வந்து மடிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இது வந்து இப்படி போட்டுக்குங்க. 3/4 இன்ச்சு இப்படி கணக்கு பண்ணி இப்படி போடுங்க. கட்டிங் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக கத்திரி வந்து கிராஸ் பண்ணி அப்படி போயிடுங்க. இது கூட இன்னொரு துணி வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரிஜினலுக்கு தான். பாருங்கள், இந்த கையை வந்து இப்படி போட்டுக்குங்க. போட்டு ஃபஸ்ட்டு கையை வந்து வெட்டி எடுத்துருங்க. நீளமாக இப்படி போட்டு வெட்டி எடுத்துருங்க. இந்த பக்கம் லைட்டாக பொழந்துட்டு அப்படியே நீங்கள் அடிச்சுக்கலாம். லைட்டாக ஜாயிண்ட் போகிற மாதிரி வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது பார்த்தீங்களா, பேக் எடுத்து வெட்டிக்குங்க. கரெக்டாக அப்படி போட்டு இந்த மெத்தட்லேயே வெட்டுங்க. நீங்கள் வந்து மெத்தட் வந்து மாற்ற தேவையில்லை, அழகாக டக்குன்னு வெட்டலாம். இது பாருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்டை போட்டு இதையும் வெட்டிக்குங்க. யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த ஓரத்தில் இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். சரிங்களா, இப்படி பாருங்க, இப்படி வச்சு இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை வச்சு கூட தைச்சிக்கலாம். இந்த இடத்த வச்சு விட இப்படி பாருங்கள், இப்படி போட்டு விட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். இதுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். கைக்கு லைட்டாக ஜாயிண்ட் வரும், அதை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம வெட்டிட்டோம், பிரச்சனை இல்லை. இப்படி பாருங்கள், இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக வந்து எல்லாம் செட் ஆகிடுச்சு. இது தேவைங்கிறவங்க கேட்டு வாங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா செம்மையாக வந்து செட் ஆகிருக்குது. இப்படி பாருங்கள், கரெக்டாக வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலில் பேரே போட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இவருங்க மாஸ்டர் கிங் 101 வரும், 3 டாட் ஸ்கேல்னு வரும். இது வரைக்கும் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு ஏதாவது டூப்ளிகேட் வருமா என்னங்க தெரியாது. இது வந்து நல்லா சுத்தமான பிளாஸ்டிக்கே கிடையாது. பிளாஸ்டிக் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இது நீங்கள் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இது பாருங்கள், நல்லா ஸ்டெம்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஸ்டிக்கரிங்கும் வந்து எழுத்தும் போகாது. நல்லா லேமினேஷன் தான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து போகாது. இது நீங்கள் எத்தனை டைம் மார்க் பண்ணாலும் இந்த எழுத்துலாம் போகாது, கேரண்டி. ஏன்னா இது எல்லாமே மேட் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்கிறேன். செம்மையாக ஃபிட்டிங்காகவும் தைக்கிறதுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா கொடுக்கும். வேணுங்கிறவங்க வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.